இது மகிமை நேரம். நேற்றும் என்றும் மாறாமல் நம்மை வழிநடத்தி ஜீவித்து வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த மகிமை டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே, இந்த மகிமை நேரத்திலே சந்திப்பதிலே உங்களுக்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய இல்லம் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லமாக மாறுகிறது. கர்த்தர் ஊழியம் செய்த அநேக நாட்களிலே ஆண்டவர் அநேக வீடுகளுக்கு கடந்து சென்றார். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் சந்தித்த 7 வீடுகள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிற்கு ஆண்டவர் கடந்து சென்று அற்புதத்தை நிகழ்த்தினார். பேதுரு வீட்டுக்கு கடந்து சென்று கர்த்தர் நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தார். பெத்தானாவிலே ஆண்டவர் இறந்த லாசரு உயிரோடு எழுப்பினார். ஜெப ஆலய தலைவனுடைய மகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்தார். சகைவின் வீட்டுக்கு சென்று ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வீட்டுக்கு கடந்து செல்ல போகிறார். கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர்கள் கழுவ கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் தம் சிலுவையிலே காட்டி கொடுக்க முன்பதாகவே அந்த இரவு மேல் வீட்டு அறைக்குள்ளாக ஆண்டவர் சென்றார். தன்னுடைய சீஷர்களோடு கூட அங்கே பஸ்காவை ஆயத்தப்படுத்தும்படியாக மேல் வீட்டு அறையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கு காணப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த மேல் வீட்டு அறையிலே சென்று அவர்களுக்கு நல்ல ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். ஆண்டவர் ஒருவருடைய பாதங்களை ஒருவருக்கு கழுவினார். தன்னுடைய அப்பங்களை பிட்டு கொடுக்கிறார். தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பங்களாக பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தையும் நம்முடைய சரீரத்தையும் அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இன்று நாம் ஆலயத்துல ஆண்டருடைய பாத்திரத்துல நாம் பங்கெடுக்கிறோம். ஆண்டருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நினைவுகூறும்படியாக ஆண்டருடைய பாதத்திலே நாம் முழங்கால் ஊண்டி அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் போது நாம் அந்த பாவங்கள் நமக்கு என்ன செய்கிறது? கழுவப்படுகிறது. அதை நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் நம்மிலே ஆண்டவர் காட்டிய மாதிரியை நாம் பின்பற்றுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு மாதிரி உள்ள ஒரு பெரிய தலைவராகவே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில தலைவர்களை நமக்கு மாதிரியாக எடுப்பதுண்டு, சில அதிகாரிகளை நமக்கு மாதிரியாக எடுப்பதுண்டு. ஆனால் நம்ம ஆண்டவரை மாதிரியாக நாம் வைத்திருக்கிறோமா? அவருடைய மாதிரியை பாருங்கள். உங்கள் கால்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் கழுவுங்கள் என்ற மாதிரியை கர்த்தர் நமக்கு அவர் மாதிரியாக காண்பிக்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஊழியக்காரராய் நம்ம இருக்கிறோம். நாம் எப்படி நம்முடைய கால்களை நாம் பிறருடைய கால்களை கழுவும்படியாக தாழ்மை உள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? உலகத்திலே தாழ்மையை நமக்கு நல்ல ஒரு மேன்மையை கொண்டு வரும். மேன்மைக்கு முன்னாது தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. அவர் சிலுவையின் மேன்மையை அடையும்படியாக அந்த நாட்களிலே ஆண்டவர் தாழ்மையினுடைய அடையாளத்தை, அந்த மாதிரியை அந்த மேல் வீட்டு அறையிலே கர்த்தர் காண்பித்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே நாம் பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் ஆண்டவர் மேல் வீட்டு மாதிரியிலே காண்பித்த அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கிருபை நம் உள்ளத்திலே, நம் வீடுகளிலே கடந்து வர வேண்டுமானால் நாம் தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக நாம் மாறும்போது ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிற நல்ல மகனாக காணப்படுகிறார். இந்த நேரத்தில் கூட சீஷர்கள் மத்தியிலே அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறார்? காண்பித்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை பின்பற்றும் போது அவருடைய மாதிரிகளை நான் பின்பற்றுகிறோமா? நம்ம தாழ்மையா எடுக்கிறோமா? கர்த்தரின் பந்தியில பங்கெடுக்கிறோம். ஆனா திருச்சபைக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குணநலங்கள் மாறி இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும்படியாக நம்முடைய மாதிரி காணப்படுகிறதா? சற்று ஆராய்வோம். நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? நம்மை பார்க்கிறவர்கள்
கர்த்தருடைய பிள்ளைகளா இவர்கள் என்று பேசும்படியாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி அவருடைய மாதிரியை நாம் பார்க்க வேண்டும். யார் இந்த உலகத்திலே யார் நம்ம என்ன சொன்னாலும் நாம் பொறுமையோடு நம்ம சகித்து கொள்ள ஆண்டவருடைய பொறுமையையும் நாம் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தண்ணீரை ஆண்டவர் ஊற்றி ஒருவருடைய பாதங்களை கழுவி அவர் துடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நம்முடைய அப்பத்தை நாம் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணி நாம் கர்த்தருடைய நம்ம வீட்டுக்கு நாம் கடந்து வரும்போது நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட நம்முடைய கோபப்படுகிற ஒரு சூழ்நிலை, தாழ்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது நாம் அந்த மாதிரியை நாம் என்ன செய்கிறோம்? விட்டு நாம் பழைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து விடுகிறோம். நான் இந்த கேட்கிற என் அன்பையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு மாதிரியாக நாம் வைத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு மாதிரியை நாம் பற்றுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோமா? நம்மை என்ன செய்தாலும் பிறர் நம்மை பேசினாலும் பிறர் நம்மை ஏசினாலும் நாம் அதற்கு பதில் பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை பொறுமையோடு சகித்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவருடைய சரீரத்திலே எவ்வளவு காயங்கள், அவருடைய சரீரத்திலே எவ்வளவு அடிகள் நமக்காக அவர் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே தம்மை இரத்தத்தை சிந்தினாரே. ஆனால் எல்லாவற்றையும் அந்த சிலுவையை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்மை பிறர் ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட நாம் அதை பொறுக்க முடியாதவர்களாக எத்தனையோ வார்த்தைகளை நாம் அதற்கு பதில் வார்த்தைகளாக நாம் கொட்டுகிறோம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அவர் தேர்ந்தெடுத்த சீஷருடைய கால்களை அவரே என்ன செய்தார்? கழுவினார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் சிகரம் அல்லவா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரியை நாம் முன்பதாக அவர் வைத்திருக்கும் போது நாம் அந்த மாதிரிகளை மறந்து நாம் வேற தேவர்களையும் வேறே மனிதர்களுடைய மாதிரிகளையும் நான் பின்பற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசுதான் நமக்கு ஒரு மாதிரியான ஒரு தெய்வம். இந்த உலகத்திலே என்ன நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, நாம் கொண்டு போகிறதும் இல்லை. ஆண்டவர் உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருடைய மாதிரியுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து பரலோகத்தின் பங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய ராஜ்யத்துல நாம் கண்டடையத்தக்க நாட்களை கண்டடையும் போது நம்மை மாதிரியாக ஆண்டவருடைய மாதிரியாக அவருடைய மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிற பரலோகத்தின் பங்கை நாம் கண்டு கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை நரகத்துக்கு நேராக செல்கிறதா? நம்முடைய வாழ்க்கை நம் நல்ல வாழ்க்கையாக காணப்படுகிறதா? நாம் சிந்திப்போம். இந்த வேளையிலே அப்படி சிந்திப்போம். ஆண்டவரே, உம்முடைய மாதிரியை பின்பற்றுகிற பிள்ளையாக என்னை மாற்றும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்போமா? எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இந்த மேல் வீட்டு அறையிலே நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த தாழ்மையும் அந்த பொறுமையும் ஆண்டவரே எங்களுக்கு மாதிரியாக வைத்த அந்த மாதிரிகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கும் தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் தாழ்மையிலே குறைச்சல் உள்ள பிள்ளைகளாக, பொறுமையிலே குறைச்சல் உள்ள பிள்ளைகளாக காணப்பட்டாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து நீர் எங்களை மாற்றி ஆண்டவரே உம்முடைய மாதிரி உள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுமையை தாரும் ஆண்டவரே, தாழ்மையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாங்கப்பா. உங்களை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு பூரண சமாதானத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை மாதிரியை நீங்க வைக்கும்படியாக கூட ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிருபையுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை